أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار قال نبينا صلى الله عليه وسلم اغتنم خمسا قبل خمس شبابك قبل هرمك وصحتك قبل سقمك وفراغك قبل شغلك وغناك قبل فقرك وحياتك قبل موتك أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமம் போற்றி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் ஸலவாத்தும் ஈருலக சரதார் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், குறிப்பாக நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் தெரிவித்திருக்கின்ற அன்பார்ந்த பெருமளே சகோதரர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் எனது காணிக்கையான சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணையினால் புனிதமிகு ஹிஜ்ரி 1446 ஆண்டின் முதல் மாதமாகிய முஹர்ரம் ஹராம் கண்ணியமான முஹர்ரம் மாதத்தில் இரண்டாவது ஜும்மாவில் அல்லாஹ்வுடைய கட்டளையான ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் அல்லாஹ் ஒன்று கூடியுள்ளோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த வணக்கத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய அனைத்து துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் நீண்ட ஹயாத்தையும் நல்ல சுகத்தையும் நோயற்ற வாழ்வையும் விசாலமான ரிஸ்கையும் அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்தி கொடுப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மத்தியில் ஆரோக்கியத்தை பற்றி பேச முன்வந்துள்ளேன். அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை என்ன நாடினால் ஒருபோதும் நாம் எண்ணி முடிக்க முடியாது. அவ்வளோ நிஅமத்துகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். உங்களிலே நீங்கள் சிந்திக்க வேண்டாமா எவ்வளோ நிஅமத்துகளை உங்களுடைய உடம்பிலே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் திருமறையின் வாயிலாக சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ் அஸ்ஸிஹத்து வல் ஃபராகு. இரண்டு நிஅமத்துகளை அல்லாஹ் நமக்கு மாபெரும் நிஅமத்தாக கொடுத்திருக்கின்றான். அந்த அருள் கொடை விஷயத்தில் அதிகமான மக்கள் பொடுவொப்புள்ளவர்களாக நஷ்டமடைந்தவர்களாக இருக்கின்றார்கள். அந்த ரெண்டு நிஅமத் எதுன்னு சொன்னால் அஸ்ஸிஹத்து வல் ஃபராகு, உடல் ஆரோக்கியமும் ஓய்வு நேரம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். உடல் ஆரோக்கியத்தை பற்றி தெரிய வேண்டும் சொன்னால் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா தெரியும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஒவ்வொரு விதமான நோயாளிகள் இருப்பார்கள். அவர்களிடத்தில் கேட்டு பார்த்தால் தெரியும் எவ்வளோ வரிய ஆரோக்கியத்தை இழந்து நான் இங்கே அமர்ந்திருக்கின்றேன், தவிக்கின்றேன் என்பதாக. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு நம்முடைய உறுப்புகளை அவயங்களை சிஹத் சலாமத்தாக அல்லாஹ் ஆக்கி கொடுத்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் உங்களுடைய எலும்பு இணைப்புகள் ஜாயிண்ட் போன், அந்த எலும்பு இணைப்புகளுக்கு நீங்கள் 360 எலும்பு இணைப்புகள் இருக்கிறது. மனிதனுடைய உடம்புல 360 எலும்பு இணைப்புகள் இருக்கிறது. அவைகள் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் சதக்கா கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஒரு மோமினை பார்த்து சலாம் சொல்வது சதக்காவாக இருக்கிறது.
நன்மையை ஏவது சதக்காவாக இருக்கிறது, தீமையை தடுப்பது சதக்காவாக இருக்கிறது. மனிதர்கள் செல்லக்கூடிய அந்த பாதையில் துன்புறுத்தக்கூடிய பொருட்களை அப்புறப்படுத்துவது சதக்காவாக இருக்கிறது. ஹராமான காரியத்தை விட்டு ஹலாலான முறையில் மனைவி எடுத்து சேர்வது சதக்காவாக இருக்கிறது. வாகனத்தில், உங்களுடைய வாகனத்தில் நீங்கள் ஒருவரை ஏற்றிக்கொண்டு அவருக்கு தேவையான இடத்தில் கொண்டு விடுவது சதக்காவாக இருக்கிறது. கிணற்றிலே வாளியில் தண்ணீர் இறைத்து கொடுப்பது சதக்காவாகிறது. பணம் காசு கொடுப்பதுதான் சதக்கான்னு இல்லை. நம்ம 4 பேர்த்துக்கு நல்ல விஷயங்களை சொல்வதும் சதக்கா, தீய விஷயங்களை தடுப்பதும் சதக்கா. ஆக எதெல்லாம் நன்மையாக இருக்கிறதோ அதெல்லாம் நாம் பிற மக்களுக்கு ஹைருன் நாஸ் மயன்ஃபோன் நாஸ், மனிதர்களில் சிறந்தவர்கள் பிற மனிதர்கள் யார் பலனுள்ள விஷயத்தில் ஈடுபடுகின்றார்களோ அவர்கள் தான் சிறந்த மனிதர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு நாளைக்கு 360 சதக்காக்கள் நம்முடைய உடம்பில் உள்ள எலும்பு இணைப்புகளுக்காக வேண்டி மட்டும் சதக்கா செய்ய வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் நிறைய இன்னும் சதக்காக்கள் இருக்கிறது. ஆக அந்த குறைஞ்சபட்ச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றா எண்ணி பார்த்து நம்ம சதக்கா கொடுக்க முடியாது. நீங்கள் லுஹாவுடைய நேரத்தில் 2 ரக்காயத்து சலாத்துல் லுஹா தொழுவது இருக்கிறதே, அந்த ஒட்டுமொத்த ஜாயின்களுக்கு நீங்கள் சதக்கா செஞ்ச நன்மை அடைந்து கொள்கிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம வாழ்க்கையில் அதிகமாக கேட்க வேண்டிய துவா ஆஃபியத்து தான். ஈமானுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்துக்கு கொடுத்திருப்பது மிகப்பெரிய செல்வம், ஆஃபியத், ஆரோக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் கேட்டார், நான் என்ன துவா அதிகமாக கேட்பது? عن ابن عمر رضي الله عنهما يقول لم يكن رسول الله صلى الله عليه وسلم يدعو هؤلاء الدعوات حين يمسي وحين يصبح اللهم إني أسألك العافية في الدنيا والآخرة. காலையிலும் மாலையிலும் அதிகமாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு யா அல்லாஹ் நல்ல ஆஃபியத்தை வழங்குவாயாக என்று துஆ செய்ய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நபியுடைய காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் இப்படி துவா செஞ்சார், யா அல்லாஹ் மறுமையில் எனக்கு ஏதாவது தண்டிப்பதாக இருந்தால் அந்த தண்டனை இந்த உலகத்திலே கொடுத்துருந்து துவா செஞ்சார். அதனால் அந்த நல்லா இருந்த மனிதர் அவருடைய உடம்பெல்லாம் அதாவது வத்தி போய் ஒரு கோழி குஞ்சு மாதிரி ஆகிட்டார். அந்த அளவுக்கு அவருடைய தண்டனை முன்கூட்டியே வாங்கிட்டார். இதை கேள்விப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சந்திக்க போனாங்க. நீ அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யவில்லையா? நீ ஆஃபியத்தை கேட்டு யார சூழலானா மறுமையில் கிடைக்க வேண்டிய தண்டனை இந்த உலகத்தில் நான் கேட்டு வாங்கியிருக்கிறேன்னாரு. அப்படி கேட்டு வாங்கினோம்னால தாங்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தண்டனையை தாங்க முடியுமா? இப்படி நீ துஆ செய்ய வேண்டாமா? அல்லாஹ் குர்ஆன் இறக்கியிருக்கா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். யா அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக, நாளை மறுமையிலும் எங்களுக்கு நன்மைகளை வழங்குவாய் என்று துஆ செய்ய வேண்டாமா? வகினா அஸாபன்னார், மேலும் எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பாயாக என்று துஆ செய்ய வேண்டாம் என்று சொல்லி அந்த மனிதரிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பல சஹாபிகள், இமாம்கள் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனாவுக்கு இந்த உலகத்தில் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக என்பதற்கு பல கருத்துக்களை சொல்கின்றார்கள். கதாதா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி, இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் மிகப்பெரிய நன்மை உடல் நலமும் போதுமான உணவும் என்று அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒழுக்கமுள்ள அதபுள்ள மனைவி என்பதாக ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஃபித் துன்யா ஹஸனாவுக்கு கல்வியும் வணக்கமும் என்று சொல்லுகின்றார்கள். சுதி ரஹ்மத்துல்லாஹ் என்ற ஒரு இமாம் சொல்கின்றார்கள், ஹலாலான பொருள் சம்பாத்தியம் என்பதாக சொல்கின்றார்கள். ஹஸரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நல்ல குழந்தைகளும் நற்பெயரும் உடல் நலம் போதுமான உணவு குர்ஆனுடைய விளக்கம் எதிரிகள் மீது வெற்றி நல்லோர்களின் உறவு இவைகள் அனைத்தும் உலகத்தினுடைய ஹசனாவாக இருக்கிறது என்று சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு
தேவையான முக்கியமான ஈமானுக்கு அடுத்தபடியான ஒரு பெரிய நிஅமத் ஆஃபியத்து தான். அதைத்தான் நம்ம உடல் ஆரோக்கியம் இருந்தால் நாம் எல்லா நன்மைகளையும் செய்ய முடியும். உடல் மட்டும் ஆரோக்கியம் சொன்னால் எதையும் செய்ய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எபத்தனிம் ஹம்சன் கபல ஹம்சின், 5 விஷயம் வர்றதுக்கு முன்னாடி 5 விஷயங்களை கனிமத்தாக பொறுப்புரைகளாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஷபாபகம் கபல ஹரபிக்க, உங்களுக்கு வயோதிகம் முன்னாடி உங்களுடைய இளமையை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கல்வியை தேட வேண்டிய வயதில் கல்வியை தேடுங்கள், சம்பாதிக்க வேண்டிய வயதில் சம்பாதித்தை தேடிக் கொள்ளுங்கள். இளமையான நேரத்தில் முதன்மையாக உங்களுடைய சம்பாத்தியத்திலிருந்து ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள். வயசான காலத்தில் ஹஜ்ஜுக்கு சென்று நடக்க முடியல, தவாப் செய்ய முடியல, சை செய்ய முடியல, எவ்வளோ சிரமங்கள் சிக்கல்கள், மன நிம்மதி இல்லாமல் எந்த அமலையும் செய்ய முடியாமல் விரக்தியாக வரக்கூடிய நிலைத்தான் நம்ம பார்க்குறோம். இளமையில் ஹஜ்ஜுக்கு போனால் ஒரு நல்ல ஒரு தெம்புடன் திடகாத்தத்துடன் ஹஜ்ஜுக்கு சென்று ஒரு மன திருப்தியாக அமல் செய்வதற்கு வசதியாக இருக்கும். பிறருக்கும் உதவி செய்ய வசதியாக இருக்கும். இளைஞர்கள் சென்றால் மற்றவர்களுக்கும் அவர்கள் உதவியாக இருப்பார்கள். ஆகையினால் இளமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அர்ஷிக்கில் 7 நபர்கள் இருப்பாங்க. அதில் ஒரு கூட்டம் வாலிபர்கள், நஷா ஃபி இபாதத்தில்லாஹ், தங்களுடைய இளமை பருவத்தை அல்லாஹ்வுடைய இபாதத்தில் கழித்தவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷபாபக கபல ஹரபிக்க, உங்களுக்கு வயோதி வருவதற்கு முன்னாடி உங்களுடைய இளமையில் நீங்கள் அமல் செய்யுங்கள். முதுமையில் அமல் செய்வதை விட இளமையில் அமல் செய்வது 70 மடங்கு அதிகமான நன்மைகள் என்று சொல்கின்றார்கள். ஆக முதுமையிலும் அமல் செய்யணும், இளமையில் செய்கிறது தான் வீரமிக்க செயலாக இருக்கும். நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க மகனுக்கு, யா புனைய, என் அருமை மகனே, அகிமிஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுவாயாக, வஅமுர் பில் மஅரூஃப், நன்மையை ஏவுவீராக, வன்ஹா அனில் முன்கர், தீமையை தடுப்பீராக, வஸ்பிர் அலா மா அஸாபக, உனக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தில் நீ பொறுமை காப்பீராக, இன்னதாலுக்கு மின் அஸ்மின் உமூர், நிச்சயமாக இதுதான் வீரமிக்க உறுதியான செயல்கள் என்று ஹஸரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு நசியத்து செய்ததை அல்லாஹ் குர்ஆனின் சூரா லுக்மானில் சொல்லி காட்டுகின்றான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆரோக்கியத்தை பேண வேண்டும். அதற்கு சில விஷயங்கள் இருக்கிறது. 4 விஷயங்கள் உடலுக்கு பலம் தரக்கூடிய, கூவத்தை தரக்கூடியதாக இருக்குது. 1வது மாமிசம், இறைச்சி சாப்பிடுவது. வாரத்தில் 1 முறை 2 முறை இறைச்சி சாப்பிடுறது, தினந்தோறும் சாப்பிட்றது, அதுவே ஒரு போதைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தினந்தோறும் கவுச்சி இல்லாமல் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மதுவுக்கு சமமான விஷயம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. காய்கறி நிறையா சாப்பிடணும். அதுதான் நம்முடைய இயற்கையான வலுவுக்கு உதவியாக இருக்கும். மாமிசம் இடையில சேர்க்கணும். ஆக உடல் பலுவுக்கு மாமிசம் சாப்பிட வேண்டும். அடுத்து நறுமணம் நுகர்வது உடல் தாகத்தை ஏற்படும். அத்தர் பூசுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்தமான 3 செயல்கள் அது ஒன்று. அத்தர் பூசுவது, தொழுகையில் எனக்கு கண்களுக்கு குளிர்ச்சி இருக்கிறது, நறுமணம் உள்ள பெண்கள் எனக்கு பிடித்தமான என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அத்தர் பூசுவது உடலுக்கு அறிவுக்கு பலன் குவத்தை தரக்கூடியதாக. அடுத்து குளிப்பது, அன்றாடம் குளித்துக் கொள்வது, நம்முடைய உடம்புல உள்ள வேர்வைகள் அதன் மூலமாக வெளியாகக்கூடிய பாக்டீரியாக்கள் செல்லுகள் எல்லாம், கெட்ட செல்லுகள்லாம் அது அணிந்து நம்முடைய உடல் சுத்தமாக இருப்பதனால் உடலுக்கு ஒரு மறுமலர்ச்சி, ஒரு குவத்து கிடைக்கின்றது. அடுத்து 4வது காட்டன் உடை அணிவது. காட்டன் துணி அணிகிறது உடலுக்கு நல்லது, குளிர்ச்சி, சூட்டை தணிக்கும். அடுத்து 4 விஷயம் சொல்கிறாங்க. பார்வையை அதிகப்படுத்தும். 4 விஷயம் பார்வையை அதிகப்படுத்தும். முதலாவது காபாவை பார்ப்பது. காபத்துல்லாவை பார்ப்பது இருக்கிறதே, அதாவது 120 நன்மைகள் ஒவ்வொரு நாளும் காபத்துல்லா மீது இறங்குகிறது. 60 நன்மைகள் தவாப் செய்யக்கூடியவர்களுக்கு, 60 ரஹ்மத் தவாப் செய்யக்கூடியவர்களுக்கு, அடுத்து 40 ரஹ்மத் அங்கே தொழுகக்கூடியவங்களுக்கு, மிச்சம் 20 ரஹ்மத் அதனை பார்க்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காபத்துல்லாவை பார்ப்பது கண்களுக்கு குளிர்ச்சி, கண் பார்வை அதிகப்படுத்தும். அடுத்து 2வது உறங்கும் போது சுருமா இடுவது கண்களுக்கு நல்லது, அது ஒரு சுன்னத். அடுத்து 3வது
பசுமையான தோட்டங்களை, பசும் புற்களை பார்ப்பது, இதுவும் கண்களுக்கு குளிர்ச்சி தரும். பச்சை. 4வது சுத்தமான இடங்களில் அமர்வது. பள்ளிவாசல் சுத்தமானது. நம்முடைய வீடுகளை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். குழந்தைகள் பீஷாப் இருந்து விட்டால் உடனே அதை சுத்தப்படுத்த வேண்டும். எந்த இடத்தில் பீஷாப் இருக்கிறதோ அந்த இடத்தில் ஷைத்தான் வந்து விடுகிறான். அதனால தான் பீஷாவுக்கான காலம் போகும்போது நம்ம துவா வைக்கலாம். பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபஸி வல் ஹபாயிஸ். ஆண் ஷைத்தான் பெண் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடின்னு சொல்லி பீஷாப் காலம் சொல்லும்போது நம்ம இடது காலை வச்சு நம்ம துவா ஓதுறோம். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, சுத்தமாக இருக்கும். நம்ம இருக்கக்கூடிய இடங்கள் சுத்தமாக இருக்கும். பாத்ரூமில் எப்போ பாருங்க, சில பேர் வயதான காலத்தில் பாத்ரூமில் வலிக்கு விட்டோம்பாங்க. அதனால் இடுப்பு எலும்பு முறிஞ்சு போச்சு, கால் உடஞ்சி போச்சு, இப்படியெல்லாம் பல விதமாக வர்றதுக்கு காரணம் பாத்ரூமும் சுத்தமாக வச்சுக்கிறது, கழுவுறதில்ல. விநாயகன் போட்டு நல்லா சுத்தமாக என்ன செய்யணும், அதை தேய்ச்சி விட்டு கழுவி அன்றாடம் சுத்தமாக வைத்து கொண்டால் அங்கிருந்து தான் கிருமியெல்லாம் வீட்டுக்கு பரவும். அது சுத்தமாக இருந்தால் எல்லாமே சுத்தமாக இருக்கும். அதே மாதிரி கிச்சனும் சுத்தமாக இருக்கும். கிச்சன் உள்ள பாத்திரங்கள்லாம் போட்டு வச்சு அங்கே வந்து என்ன செய்கிறது, எல்லாம் கிருமிகள் பரவக்கூடியது. ஆக இந்த 2 இடம் நம்மளுடைய வீடுகளில் சுத்தமாக இருந்தால் மற்ற இடம் தானாக சுத்தமாகிடும். இதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆக நம்முடைய உடல் சுத்தம், உடை சுத்தம், இருக்கக்கூடிய இடங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். இப்படி சுத்தமாக இருந்தால் நம்முடைய பார்வைகள் அதிகமாகும். அடுத்த 4 விஷயங்கள் அறிவை அதிகப்படுத்துமா. முதலாவது, வீண் பேச்சுகளை தவிர்க்க வேண்டும். வீணான பேச்சுகளை பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதை கொண்டு எந்த லாபமும் கிடைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் 2 உதடுகளுக்கு மத்தியில் உள்ளதையும் 2 தாடைகள் தொடைகளுக்கு மத்தியில் உள்ள அந்த உறுப்பையும் பாதுகாத்து கொண்டார்களோ, தவறான விஷயங்களை விட்டு பாதுகாத்து கொண்டார்களோ, அவர்களுக்கு நான் சுவனத்தை பெற்றுத்தருவது என்னுடைய பொறுப்பு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக வீண் பேச்சுகளை விட்டு நம்முடைய நாவை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். 2வது மிஸ்வாக் செய்வது. 3வது நல்லோர்களின் சபையில் அமர்வது. அல்லாஹ் சொல்லினான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூனு மஅஸ் ஸாதிகீன். முஃமின்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், மேலும் நல்லோர்களுடைய சபையில், உண்மையாளர்களுடைய சபையில் நீங்கள் கூடியிருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்ம எல்லாம் கூடியிருக்கிறதுலாம் உண்மையாளர்கள் நல்லோருடைய சபையில் கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் எக்காலமும் இத்தகைய சபைகளில் அதிகமாக கூடியிருப்பது அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அடுத்து 4வது, உலமாக்களை கண்ணியப்படுத்துங்கள். மல்லம் யர்ஹம் சகீரனா வலம் யக்கிர் கபீரனா வலம் யரிஃப் உலமாயினா ஃபலைஸ மின்னா. யார் சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ, பெரியவர்களுக்கு மரியாதை செய்யவில்லையோ, ஆலிம்களுடைய ஹக்குகளை யார் நிறைவேற்றவில்லையோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். ஆகையினால் உலமா பெருமக்களை கண்ணியப்படுத்துவது அவசியமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று ஒரு 45 வருஷம் பல மதரசாக்கள் உஸ்தாதாக இருந்து கங்கவேன் கோயில் அந்த கோடம்பாக்கம் பள்ளியாசலில் ஒரு 35 வருஷம் இமாமத்து செய்த சையத் அப்துல்லா உலவி ஹசரத் அவர்களுக்கு இன்று மாலை நூறடி பள்ளியாசலில் அன்வார் இஸ்லாம் மஸ்ஜித் அன்வார் இஸ்லாம் அந்த பள்ளியாசலில் 45 வருஷம் அவங்க சேவையாற்றிய அந்த முதுமரி உலமா ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, வயசானவங்க. அவங்களை கௌரவப்படுத்துவதற்காண்டி, பாராட்டுவதற்காண்டி இந்த பாராட்டு விழா என்ற உலமாக்கள் வைத்திருக்கின்றார்கள். நூறடி பள்ளியாசல் அதில் வந்து கலந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹ். அடுத்து 4 விஷயங்கள் ரிஸ்கை அதிகப்படுத்தும். 4 விஷயங்கள் ரிஸ்கை அதிகப்படுத்தும். முதலாவது, தஹஜ்ஜத் தொழுதல். அல்லாஹ்வுடைய ரிஸ்க் அதிகமாகிறதுக்கு தஹஜ்ஜத் தொழுகை 8 ரக்காத் தொழுது அந்த நேரத்தில் நம்மளுடைய தேவைகள் அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சோம்னா, முதல் வாரத்தில் அல்லாஹ் நம்மிடத்தில் அவன் கேட்கின்றான், உங்களுடைய தேவைகளை கேளுங்க, உங்கள் பாவத்தை மன்னிக்கிறேன், ரிஸ்க் வழங்குகிறேன், உங்கள் ஹலால் நாட்டங்களை நிறைவேற்று. ஆக தஹஜ்ஜத் தொழுவதை நாம் பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து 2வது, அதிகமாக இஸ்திஃபார் செய்ய வேண்டும். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு நாளும் அவர்கள் 12,000 தடவை இஸ்திஃபார் செய்வாங்க. எவ்வளோ விஷயமா இருக்குது, அதை நடத்தி கூட பார்க்க முடியாது. இப்போ அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு பையில் கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை நபி ஸல்லல்லாஹு போட்டு துஆ செஞ்சு கொடுத்தாங்க. ஏன்னா எப்போயுமே வந்து அவங்க பசியில் மயக்கம் போட்டு விழுதுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு என்ன செய்ய ஸ்பெஷலாக வந்து துஆ ஓதி ஒரு டோனா பையில் சில பேரிச்சம்பழம் போட்டு கொடுத்தாங்க. எப்போயுமே அதை கையை விட்டு எடுத்துக்கிட்டே கொட்டிடாது, தலைகீழே கொட்டினா இல்லாமல் போயிடும்.
அந்த பையை எது வரைக்கும் அவங்களுக்கு பல டன்கள் அதிலிருந்து அள்ளி சஹாபிகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அபூஹுரைரா பல டன்கள் அவங்க அந்த பேரிச்சம்பழம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நபியோடைய காலம் முடிச்சு, அபூபக்கருடைய காலம் முடிச்சு, உமருடைய காலம் முடிச்சு, அடுத்து உஸ்மானுடைய காலம் முடிந்து அன்று அவங்க கொல்லப்பட்ட காலத்தில் எல்லா மக்கள் சஹாபிகள் கவலையாக இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு கவலை, எனக்கு 2 கவலை, என்னுடைய பை தொலைஞ்சிருச்சு. அந்த நாளில் அவங்களோட பை அவங்களை விட்டு சென்று விட்டது. எல்லாத்துக்கும் ஒரு கவலை, எனக்கு 2 கவலை என்பதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அவங்க அதிகமாக இஸ்திஃபார் செஞ்சதுனால அல்லாஹ் தஆலா ஒரு பரக்கத்தான ஒரு பையை கொடுத்துருந்தாங்க. அடுத்து 3வதாக அதிகமாக சதக்கா செய்ய வேண்டும். நம்ம சதக்கா எந்த அளவு செஞ்சோன்னே இருக்கோமோ அல்லாஹ் நிச்சயம் நம்ம கையில் ரிஸ்க்கு அதிகமாக கொடுத்துருக்கோம். மன்ஜாமில் ஹசனதி பலவா அஷ்ஹர் அம்சாலியா, யார் ஒரு நன்மை செய்வாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு 10 நன்மைகளை கொடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஹஸரத் அலி ரலியல்லாஹு அவங்களிடத்துல அவங்க வீட்டுக்கு ஒரு 10 மாதுளை பழம் கொடுத்துட்டாங்க. அது கொண்டு வந்த சஹாபி என்ன செஞ்சார், என்ன எண்ணி பார்த்து 10 பழம் கொண்டு விட்டாங்க, ஒரு பழத்துக்கு ஜோப்பை போட்டுக்குவோம், என்னதே நடக்குது பார்க்கணும்னு சொல்லி போட்டுக்கிட்டாரு. ஏன்னா 9 கொடுத்தாரு. அவங்க எண்ணி பார்த்தாங்க. நான் கடை வீதியில் ஃபாத்திமா நாச்சியார் உடம்பு சொல்லிட்டு அவங்க ஆசையாக கேட்டாங்க, ஒரு மாதுளை வாங்கிட்டு வந்து வர வழியில் முஷாவர் கேட்டார், அவர் கொடுத்து வந்துட்டேன். 1க்கு 10 தானே வரணும், இங்கே 9 வந்துருக்கு, எனக்கு வந்தது இல்லை, திரும்ப கொண்டு போனாங்க. அப்போ வந்தவர் சொன்னார், உங்களை டெஸ்ட்டு பண்ணுறதுக்காண்டி ஒரு பழத்தை எடுத்து வச்சுட்டு கொடுத்தேன், இதாங்க கொடுத்தாரு. இப்போ அந்த மாதிரி அல்லாஹ் நம்ம உண்மையில் அல்லாஹுக்காக நாம் சதக்கா செய்யணும்னால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு 1க்கு 10ஆக தர்மத்தை அல்லாஹ் கொடுப்பான், எல்லாருமே நம்ம கொடுப்பான். இப்போ நம்மளுடைய ரிஸ்க்கு அதிகமாகனு சொன்னால் அதிகமாக சதக்கா செய்யணும். அடுத்து 4வது அதிகமாக திக்ரு செய்யணும். காலை மாலை திக்ரு, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற இந்த தஸ்பீஹை எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வை திக்ரு செய்து அதை கொண்டு தான் அவைகளுக்கு நான் ரிஸ்க் கொடுக்குறேன். இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ஓதுல இதை வச்சு தான் அவைகளுக்குள்ள என்ன செய்கிறேன், உணவு கொடுக்குறேன். காலையில் பறவைகள் வெறும் வயிற்றுடன் சொல்லுது, மாலையில் வயிறு நிரம்பி வருது. ஆகையினால அந்த தஸ்பீஹுடைய பரக்கத்தினால் நான் கொடுக்குறேன். அது மாதிரி அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ذிக்ருல்லாஹ ذிக்ரன் கஸீரா வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வாஸீலா. அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்க, காலை மாலை அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க அல்லாஹ் சொல்கிறான். ஆகையினால அதிகமாக சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் இதெல்லாம் ஓத ரிஸ்கில் பரக்கத்து உண்டாகும். நாளை மறுமையில் சுவனத்தில் அது ஒவ்வொரு தஸ்பீஹும் மரமாக அங்கே நட்டு வைக்கப்படுகிறது. பெரிய பூஞ்சோலையாக, சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கு 4 விஷயம் இருக்குது. உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு உணவை குறைக்கணும். வயிறு முட்டை சாப்பிட்டா அந்த வயிறு காலப்போக்கில் கெட்டு போயிடும். நிரம்பக்கூடிய பாத்திரங்களில் மிக கெட்ட பாத்திரம் வயிறு என்று சொல்லலாம். 3 ஒரு பகுதி உணவு, 3 ஒரு பகுதி தண்ணீர், 3 ஒரு பகுதி காலி இடமாக விட்டுருங்க, நீங்கள் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருப்பீங்க. அடுத்து 2வது சொல்கிறாங்க மன ஆரோக்கியம், கல்பு. நம்முடைய கல்பில் பாவங்கள் செய்ய செய்ய ஒவ்வொரு துருவாக அது பாவங்கள் அதை புள்ளியாக குத்தப்படுது. அல்லாஹ் சொல்றான், கல்லாவரான மாக்கான எக்ஸிமோன், அவர்கள் செய்ததன் காரணமாக பொலூபுகும் கல்லாவரான அட பொலூபிகும் மாக்கான எக்ஸிமோன், அவங்க செய்த பாவத்தின் காரணமாக அவங்களுடைய உள்ளங்கள் கருமையாக ஆகிவிட்டது, கரும்புள்ளிகள் குத்தப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் சொல்றான். ஆகையினால பாவங்களை குறைத்துக் கொள்வது மனசுக்கு ஆரோக்கியம். அதே மாதிரி உள்ளம், அதற்கு ஆரோக்கியம். கவலைகளை குறைப்பது. கவலை எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கு. கவலை அதிகமாக எதுக்கு வரும்னு சொன்னால் கடனான கவலை வரும். அதனால் வாழ்க்கையில் கடன் இல்லாமல் வாழ்வதற்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யணும். இருப்பதை கொண்டு போதுமாய் கொள்ள வேண்டும். கடன் இல்லாமல் வாழணும், அதை பார்த்துக்கங்க. அடுத்து சொல்கிறாங்க நாவின் ஆரோக்கியம் பேச்சை குறைப்பது. நாவுடைய ஆரோக்கியம் பேச்சை குறைப்பு இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் கேட்டதற்கு அமர்ச்சி அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆரோக்கியமான வாழ்வுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அடுத்தடுத்த வாரங்கள் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா இதை சொன்னோம் கேட்டோம் அமர்ச்சி அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும்.